நியூசிலாந்து பங்களாதேஷ் கடல்ல ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் மெக்லயன் பார்க் நேப்பியர்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்றது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பேட் பால் 11 அப்ளிகேஷன் எல்லா மேட்சுக்கும் ஃப்ரீ கிவ் அவே கொடுக்குறாங்க. 30 டீம் வரைக்கும் ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ட்ரேடிங் இருக்கு. அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு எஸ்ஆர் நோன்னு ப்ரெடிக்ட் பண்ணி கேஷ் வின் பண்ணலாம். ஏர்ன் பண்றதுக்கு நல்ல அப்ளிகேஷன். சும்மா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். பேட் பால் 11 அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நேப்பியர் பிச் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பிச். டே பிஃபோர் இங்கே ரெய்னிங் இருக்குது. ஸோ பேசஸுக்கு இனிஷியல் ஸ்விங் கிடைக்கும். இனிஷியல் ஓவர்ஸை தாக்கு பிடிச்சி ஆடிட்டா பெரிய ஸ்கோர் அடிக்க முடியும். மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னர்ஸ் எஃபெக்டிவாக இருப்பாங்க. பங்களாதேஷ் பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடுவாங்க. பட் கொஞ்சம் பேஸ் இருக்கிற பவுலர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆவாங்க. பட் லாஸ்ட் ODI மேட்ச் இங்கே நடந்தது. அதில் நியூசிலாண்டை 98 ரன்ஸுக்கு சுருட்டி இருந்தாங்க பங்களாதேஷ் பவுலர்ஸ். அந்த மேட்ச்சில் பங்களாதேஷ் 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு டஃப் ஃபைட் கண்டிப்பாக இருக்கும். பங்களாதேஷ் இங்கே 2 T20 மேட்சஸ் ஆடி 2லையும் தோத்துருக்காங்க. இங்கே இது வரைக்கும் 5 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 2 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 2 டைம்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 178 இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 241 இங்கிலாந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோரா பங்களாதேஷ் 141 ரன்ஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 1 டைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 189 2 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எபோவ் 190 1 டைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து மிச்சல் சாண்டர் தான் டீமை லீட் பண்ணுறாரு. ஜேம்ஸ் நீசம் அண்ட் டஃபி பெஞ்சில் இருப்பாங்க. இந்த பிளேயிங் 11ஓட போவாங்கன்னு தோணுது. பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் நஜ்முல் ஹுசைன் டீமை லீட் பண்ணுறாரு. டன்சீம் சகிப் லாஸ்ட் ODI மேட்ச் இங்கே நடந்தப்போ அந்த மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ மெஹதி ஹசனுக்கு பதிலாக டன்சீம் 11ல் இருக்க சான்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்த 11ஓட போவாங்கன்னு தோணுது. பங்களாதேஷ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் லிட்டன் தாஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. பட் எகென்ஸ்ட் நியூசிலாந்து கிரேட்டாக இல்லை. சவுத்தி கிட்ட அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ரோனி டலுக்டர் T20ஸ்ல 26 ஆவரேஜில் ஆடி இருக்காரு. பட் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஷாண்டோ டீமோட கேப்டன் எகென்ஸ்ட் நியூசிலாந்து ODIஸ்ல டீசெண்டாக ஆடி இருக்காரு. இந்த வென்யூவில் லாஸ்ட் ODI மேட்ச்சில் 50 எல்லாம் அடிச்சிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக பிக் பண்ணணும். கிரடோய் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. லாஸ்ட் ODI சீரீஸில் ரொம்ப புவராக தான் ஆடி இருந்தார். ஷமீம் ஹுசைன் இந்த இயர் T20ல டீசெண்டாக ஆடி இருக்காரு. பட் மற்றபடி ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக இல்லை. சௌமியா சர்க்கார் ரீசன்ட் ஃபார்ம் ODIயில் சூப்பராக இருக்குது. செகண்ட் ODIயில் 169 ரன்ஸ் எல்லாம் அடிச்சிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்சில் இந்த வென்யூவில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு பவுலிங்கில். பட் இங்கே பவுலிங் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் டீமில் ட்ரை பண்ணணும். பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். மெஹதி ஹசன் மிராஸ் குவாலிட்டி ஆல்ரவுண்டர். பட் எகென்ஸ்ட் நியூசிலாந்து பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இங்கே பங்களாதேஷ் டாப் ஆர்டர் கிரேட்டாக இல்லை. ஸோ மெஹதி பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். பட் பவுலிங்கில் நியூசிலாந்து பேட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடுறாங்க. ஸோ பவுலிங்கில் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க முடியும் பார்க்கணும். பட் டீமில் பிக் பண்ணணும். மெஹதி ஹசன் ரீசன்ட் பவுலிங் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. பட் T20ஸ்ல கிரேட்டாக இல்லை. பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். ஹசன் முகமது விக்கெட் டேக்கிங் பவுலர். பட் T20ஸ்ல ஒரு மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 1 விக்கெட் வரைக்கும் எடுக்க முடியும். ஷொரிஃபுல் இஸ்லாம் இந்த வென்யூவில் லாஸ்ட் ODI மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஷொரிஃபுல் ஃபின்னாலனை 3 தடவை அவுட் பண்ணியிருக்காரு T20ஸ்ல. ஸோ ஷொரிஃபுல்லை மஸ்டாக பிக் பண்ணணும். முஸ்தாஃபிசுர் ரஹ்மான் எகென்ஸ்ட் நியூசிலாந்து 8 T20ஸ்ல 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு 5 எல்லாம் எடுத்திருக்காரு எகென்ஸ்ட் நியூசிலாந்து. விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். டன்சீம் சகிப் இருந்தால் பிக் பண்ணணும். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. நியூசிலாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் டிம் சைஃபர்ட் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருக்குது. T20ஸ்ல நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ டீமில் பிக் பண்ணணும். ஃபின் ஆலன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. குயிக் மோடில் ஆடக்கூடிய பிளேயர். 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். பட் ஃபின் ஆலன் எகென்ஸ்ட் ஷொரிஃபுல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது. பிலிப்ஸ் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. எகென்ஸ்ட் பங்களாதேஷ் 5 இன்னிங்ஸில் 179 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 143 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மஸ்டாக டீமில் பிக் பண்ணணும். சாப்மேன் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. லாஸ்ட் 10 மேட்ச்சில் 3 தடவை தான் டபுள் டிஜிட்டை தொட்டிருக்காரு. டேரல் மிச்சல் குவாலிட்டி பிளேயர். எகென்ஸ்ட் பங்களாதேஷ் 2 இன்னிங்ஸில் 45 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
பவுலிங்லேயே 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது, டீமில் பிக் பண்ணணும். சான்னர் டீமோட கேப்டன், நல்ல பிளேயர். பட் எகென்ஸ்ட் பங்களாதேஷ் 4 மேட்ச்சில் 4 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. பட் இங்கே பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். ரவீந்திரா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு, தென் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. எகென்ஸ்ட் பங்களாதேஷ் டீசெண்டாக ஆடி இருக்காரு, மஸ்ட்டாக பிக் பண்ணணும். டிம் சவுத்தி எகென்ஸ்ட் பங்களாதேஷ் 8 மேட்ச்சில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெனியூவில் 4 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு, மஸ்ட்டாக டீமில் பிக் பண்ணணும். ஆடம் மில்னே எகென்ஸ்ட் பங்களாதேஷ் 4 மேட்ச்சில் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு, ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது, டீமில் பிக் பண்ணணும். சோதி கண்டினியூஸாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்கிற பவுலர். எகென்ஸ்ட் பங்களாதேஷ் 7 T20s 14 விக்கெட் எடுத்திருக்காரு. பென்சியஸ் ரைட் ஆம் மீடியம் பவுலர், பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, சம்டைம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் சைஃபர்ட், லிட்டன் தாஸ் ஸ்ட்ரகிள் ஆக சான்ஸ் இருக்குது. பேட்டர்ஸில் டேரல் மிச்சல், கிளென் பிலிப்ஸ், தென் ஷாண்ட்ரோ. ஆல்ரவுண்டர்ஸில் ரவீந்திரா, மகதி ஹசன் மிராஸ், தென் சௌமியா சர்க்கார். சான்னர் எகென்ஸ்ட் பங்களாதேஷ் கிரேட்டாக இல்லை. பவுலர்ஸில் சவுத்தி, முஸ்தாஃபிசூர், ஆடம் மில்னே, தென் சொரிஃபுல் இஸ்லாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரச்சின் ரவீந்திரா, மகதி ஹசன் மிராஸ், கிளென் பிலிப்ஸ், தென் டேரல் மிச்சல் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு, குயிக்காக 20-30 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும். மகதி ஹசன் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். முஸ்தாஃபிசூர் எகென்ஸ்ட் நியூசிலாந்து டீசெண்டாக ஆடி இருக்காரு. சோதி எகென்ஸ்ட் பங்களாதேஷ் நல்ல நம்பர்ஸ் வச்சிருக்காரு. ஷக்கீப் லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் ஓடியில் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இவங்களெல்லாம் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஃபினாலன், மகதி ஹசன், தென் டன்சீம் ஷக்கீப் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.